Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல். மீஷோலேருந்து சில பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறேங்க. அதெல்லாம் என்ன பொருட்கள், எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டுமே இல்லாமல் இது எல்லாமே விலை கம்மியாக தாங்க வாங்கியிருக்கிறேன். ஆஃபர் டைமில் தான் வாங்குவேன். மீஷோவில் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஆஃபர் போடுவாங்க. அந்த ஆஃபர் டைமில் வாங்குறதுங்க. இந்த போஸ்டர் எல்லாமே பார்த்து யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குதுங்க. இந்த போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பொருளும் கார்ட்டில் சேர்த்து வச்சுட்டே வரேன். நமக்கு என்ன தேவையோ அது வாங்கினாங்க. அது மட்டுமே இல்லை, மீஷோவில் வாங்கும்போது நாம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு காசு கம்மியாகும். பையனுக்கு புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. பெரியவனுக்கும் அந்த மாதிரி தான், சின்னவனுக்கும் அந்த மாதிரி தான். புக்ஸ் எல்லாம் வந்து அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறது. இந்த ரூமோட ஹீரோ யாருன்னா இவர் தான், விநாயகருங்க. எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆன்லைனில் வாங்கினது இல்லைங்க, கிஃப்டாக வந்தது. வீடு கிரக பிரவேசத்துக்கு கிஃப்டாக வந்தது. ஸோ என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கிறேன், அதோட விலைகள் என்ன, எப்படி குவாலிட்டி இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் வாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா இந்த அதிசய ஊக்குங்க. இதில் நிறைய மாடல்ஸ்லாம் வந்திருக்கு. நம்ம த்ரெட் டைப்பும் வந்திருக்கு, மாற்றா மாதிரி வந்திருக்கு. நான் அந்த போஸ்டரெல்லாம் ஒட்டி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து இந்த அதிசய ஊக்கு வச்சு தான் நம்ம ட்ரில் பண்ணணும், ஆணி அடிக்கணும். அது மாதிரி எந்த அவசியமும் கிடையாதுங்க. இது வந்து இதோட விலை வந்து 82 ரூபாய்க்கு வாங்கினாங்க. 20 பீஸ் வருங்க. இது தாராளமாக 82 ரூபாய்க்கு 20 பீஸ் வாங்கலாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி ஒரு கேலண்டர் ஒட்டணும்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் போய் கேட்கும்போது ஒரு பீஸே 5 ரூபான்னு சொன்னாங்க. அப்போ 20 பீஸ் எவ்வளோ ஆகும் அப்படியே நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. பொதுவாக நார்மல் டைமில் இருக்கும்போது ஆஃபர் டைமில் அதெல்லாம் பார்த்து வாங்கினாங்க. இந்த போஸ்டர்லாம் ஒட்டி வச்சுருக்கிறது இந்த இது வச்சு தாங்க நான் வந்து மாட்டி வச்சுருக்கிறேன். ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கிதுங்க. இன்னும் டைல்ஸில் ஒட்டணும் அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து வாலில் தான் ஒட்டி வச்சுருக்கிறேன். வாலில் ஒட்டியுமே இது வரைக்கும் வேலை. அந்த போஸ்டர் ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுதுங்க. சூப்பராக இருக்குது. அதனால தான் வாங்கி வச்சுருக்கிறேன். எமர்ஜென்சிக்கு எப்போவுமே இருக்கட்டும். அவசரத்துக்கு பக்கத்தில் போய் வாங்கும்போது ஒரு பீஸ் 5 ரூபான்னு சொல்கிறாங்க. நம்ம இதை வாங்கி வச்சா ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. எதனா தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கிறேங்க. ரொம்ப எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னா இந்த அதிசய ஊக்கு சொல்லலாங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பொன் பஞ்சலோக முகப்பு செயின்ங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு தங்க மாதிரியே இருக்குங்க. இது பஞ்சலோகத்தில் செஞ்சதுங்க. பொதுவாக பஞ்சலோகம் நீங்கள் கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க. இது வந்து மீஷோவில் நான் 300 ரூபாய்க்கு இதை வாங்கினேங்க. 300 ரூபாய்க்கு உண்மையிலே இது ஒர்த்தான பொருள் தாங்க. காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக அந்த முகப்பு வச்சு நம்ம பார்க்கறதுக்கு கோல்டு என்ன இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருந்தது. பொதுவாக கவரிங் நகை வாங்குறத விட பஞ்சலோகத்தில் வாங்கணும் அப்படின்னா யூஸ் பண்ண சீக்கிரத்தில் கருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகப்பு செயின் பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த செயினை வந்து நம்ம ரெகுலர் யூஸாக கூட போட்டுக்கலாங்க. தினமுமே கூட போட்டுக்கலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் கருக்காது. இதில் பஞ்சலோகம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிலர் கேட்கலாம், பஞ்சலோகம் கலந்தது எவ்வளோ கம்மியான ரேட்டில் வருமா அப்படின்னு சொல்லி. நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேங்க. நான் ரெகுலராக போட்டுட்ருக்குறேன். நாங்கள் வந்து கருக்கவே இல்லை, பார்க்கறதுக்கு தங்க மாதிரியே இருக்குன்னு நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் போட்டிருக்குறாங்க. அதை பார்த்துட்டு தான் இது வாங்கினேன். பார்க்குறதுக்கு இப்போதைக்கு நல்ல பளிச்சுன்னு தங்க மாதிரியே இருக்குங்க. யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. 300 ரூபாய்க்கு இந்த பஞ்சலோக ப்ரீமியம் குவாலிட்டி முகப்பு செயின் ஒர்த் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ப்ராடக்ட் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இதை சொல்லலாங்க. எல்லாத்தையுமே நான் பிரித்து பார்த்துட்டேங்க. காரணம் என்ன அப்படின்னா இது வீடியோ போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குள்ளே நல்லா இல்லை அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் அனுப்ப முடியாது அப்படின்றதுனால எல்லாத்தையுமே பிரித்து பார்த்துட்டேங்க. பிரித்து பார்த்துட்டு தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். கற்பூர் தானி நம்ம எலக்ட்ரிக்கலில் இதை மாட்டிட்டோம் அப்படின்னா அது மேலே அந்த ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி அதில் கற்பூரம் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க. பச்சை கற்பூரம், பூங்கற்பூரம் எது வேணால் வைக்கலாம். இதை பற்றி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டு அது நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. இதில் வந்து ஒரு சிலர் கேட்குறாங்க, நம்ம வந்து கிராம்பு, கற்பூரம் இதெல்லாம் வந்து க்ரஷ் பண்ணி வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாங்க. ஆனால் கம்ப்யூட்டர் சாம்பிராணியெல்லாம் வச்சு அந்த அளவுக்கு வரலைங்க. கற்பூரம் அதோடு சேர்த்து கொஞ்சம் 2 ஏலக்காவை க்ரஷ் பண்ணி போட்டோன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வருதுங்க. அது அப்படியே சூடாகி அதிலிருந்து அந்த வேப்பர் வந்து வீடு ஃபுல்லாக பரவி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ப்ராடக்ட் அப்படின்னா அந்த கற்பூர் தானி ப்ராடக்ட் தாங்க. தினமுமே வந்து கீழே மேலே 2 இடத்துலையுமே அந்த கற்பூர் தானி போட்டு விட்டுருங்க. நல்ல கமகமகமன்னு வாசனை, வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த மல்டி ஃபங்க்ஷனல் கிளீனிங் ப்ராடக்ட்டுங்க.
ஏற்கனவே ஒரு தடவை வாங்கி ஏமாந்தது. நான் வந்து ஆடில் பார்த்துட்டு பளிச்சுன்னு ஆயிரத்தை பார்த்துட்டு ஏமாந்துட்டு வாங்கினேங்க. 500 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். ஆனால் அந்த ப்ராடக்ட் அவ்வளோ ஒர்த் இல்லைங்க. அவ்வளோ சூப்பராலாம் க்ளீன் ஆகலை. அதாவது ஆடில் காமிச்ச மாதிரிலாம் ஒன்றும் க்ளீன் ஆகலை. ரிட்டனும் போக முடியாமல் ஏமாந்த ஒரு பொருளுங்க. 500 ரூபாய் வேஸ்ட்டாக போச்சு. அதே மல்டி ஃபங்க்ஷனல் கிளீனிங் மில்க் 156 ரூபாய்க்கு மீஷோவில் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நான் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. நிறைய பேர் இந்த பொருள் வாங்கி ஏமாந்து தான் சொன்னாங்க. அதில் நானும் ஒருத்தி. அதே பொருளை மறுபடியும் வாங்கியிருக்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அடுத்த பொருள் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. ப்ளவுஸ் பிட்டு 6 ப்ளவுஸ் பிட்டு 503 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கிறேங்க. இது வந்து பியூர் காட்டன் ப்ளவுஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. எப்படி வருமோ அப்படின்னு சொல்லி உண்மையிலே நான் பயந்துகிட்டே இருந்தேங்க. ஒன்று கை சின்னதாக வரும், கழுத்து ரொம்ப இறக்கமாக வரும், ஸ்டிச்சிங் நல்லா இருக்காது, இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்து ஃபஸ்ட் டைமாக நான் அந்த காட்டன் ப்ளவுஸ் வந்து மீஷோவில் வாங்கியிருக்கிறேன். 6 ப்ளவுஸ் 503 ரூபாய்க்கு நான் வாங்கினேங்க. உண்மையிலே ஒரு ப்ளவுஸ் வாங்கினோன்னா இப்போ 100 ரூபா, தைக்கிறதுக்கு வந்து 150 ரூபா. ஒரு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி வாங்கி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாலே 150 ரூபா ஆகிடுது. பட் இந்த 6 ப்ளவுஸுமே 500 ரூபாய்க்கு வந்தது ஒர்த் அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. இந்த குவாலிட்டி கூட சூப்பராக இருக்குங்க. கை கூட வந்து ரொம்ப குட்டியாக இல்லாமல் நல்லா நார்மலாக இருக்குது. நான் வந்து 36 சைஸ் போட்டேன். 36 சைஸு எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது. நம்ம வந்து பெருசாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிடிச்சிக்கலாங்க. உண்மையிலே நல்லா தாங்க இருந்தது. நம்ம இந்த வெயில் காலத்துக்கெலாம் இந்த ப்ளவுஸ் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கழுத்து கூட ரொம்ப இறக்கமாக இல்லை. இந்த ஊக்கு போடுறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அவங்க வந்து அந்த இது கட்டாமல் விட்டுட்டு ஒரு சின்னதாக ஹோல் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. அதை நம்ம கூட கட்டிக்கலாங்க. ஆனால் அந்த கொக்கியெல்லாம் மட்டும் நம்ம இன்னொரு தரம் கட்டுற மாதிரி இருக்குது. மற்றபடி ஸ்டிச்சிங்கு, துணி இதெல்லாமே நல்லா தான் இருந்தது. வாங்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சுங்க. நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இருக்குதா நல்லா இல்லையா தண்ணியில் போட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கலருமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க, பிடிச்சிருந்தது. இதையே நிறைய பேர் வாங்கி நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இதை வாங்கினேன். என்னதான் இருந்தாலும் ப்ளவுஸ் ஆச்சே எப்படி வருமோ ஏதா வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உண்மையிலே ரொம்ப நல்லா தான் வந்திருந்தது. எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. 6 ப்ளவுஸ் நான் என்ன கலர் போட்டனோ அதே கலர் தான் வந்திருக்கு. மாறியெல்லாம் வரலைங்க. ஒரு சிலர் வந்து நான் ஒன்று போட்டேன் எனக்கு ஒன்று அமைச்சிருந்தாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி நான் என்ன கலர் போட்டனோ அதே கலர் அதே சைஸ் தான் வந்திருக்கு. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, உங்களுடைய சைஸ் என்னவோ அதை விட ஒரு சைஸ் சின்னதாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து 34 சைஸ் போட்டிருக்கணும், 36 சைஸ் போட்டால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. திரும்ப அதை நான் எல்லாமே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். கை இடுப்பு எல்லாமே கொஞ்சம் பிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் வந்து ஈஸி டு யூஸ் மல்டி ஃபங்க்ஷனல் விண்டோ கிளீனிங். இது வந்து நமக்கு விண்டோலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, வெளியெல்லாம் வந்து நமக்கு விண்டோ இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கினேன். இதோட விலை வந்து 122 ரூபாங்க. நம்ம விண்டோவும் க்ளீன் பண்ணிக்கலாம், அதே போல் வந்து கிளாஸ் விண்டோவும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து மல்டி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வலைலாம் கொசு வலைலாம் போட்டிருக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய தூசு இருந்தது அப்படின்னா இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க. விண்டோலாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து விண்டோ வைப்பர் ஒன்று தனியாக கொடுத்துருக்குறாங்க, அதையே நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி எப்படின்னு எனக்கு சரியாக தெரியலங்க. அப்புறம் தான் பார்க்கணும் இது எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைமாக இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். தேடிக்கிட்டே இருந்தேங்க. பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து க்ளீனிங் பண்ணுற பொருளை தான் நிறைய தேடுவோம். பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, கிச்சனை க்ளீன் பண்ணுறது, விண்டோ க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி நமக்கு என்ன வேலை நமக்கு மிச்சமாகுமோ அந்த வேலையை தான் தேடுவோம். இப்படி தான் அதை போடணுமான்னு எனக்கு தெரியலங்க. அடுத்த டைம் எப்படி நான் பார்க்குறேன். இது வந்து வைப்பர். நம்ம கிளாஸ்லாம் கொஞ்சம் சோப்பு வச்சு நல்லா துடைச்சிட்டு இந்த வைப்பர் வச்சு துடைச்சிட்டோம் அப்படின்னா பளிச்சுன்னு ஆகிடுங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து இந்த கண்ணாடி டோர் தான் போட்டுக்கிறோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சி தான் இந்த பொருள் வாங்கியிருக்கிறேங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி போடணும்னு தெரியாமல் எப்படியோ பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க. கடைசியில் அதை பார்க்கணும் எப்படி போடணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக போட்டேனான்னு தெரிலங்க. நான் அதை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேங்க. இந்த ரூம்லேயே கூட பையனோட இந்த ஸ்டடி ரூமில் கூட இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கும், அந்த இடத்துல துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கினேன். நம்ம இந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம் சுத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களே சுத்தம் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் யூனிக்காக இருந்தது, அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களே பண்ணுவாங்க. துணி வச்சு தொடங்கினா கண்டிப்பாக துடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே துடைச்சிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன். அவங்க துடைக்கலன்னா நாம தாங்க துடைக்கணும். இந்த பொருள் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட விலை வந்து 122 ரூபாங்க.
அடுத்து வாங்கியிருந்த பொருளுமே வந்து க்ளீன் பண்ணுற பொருள் தாங்க. டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் வாங்கியிருந்தேங்க. நான் பொதுவாக இதுக்கு முன்னாடி வேறு ப்ரஷ் தான் வாங்கியிருந்தேன். அதை விட இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேங்க. 2 பொருளும் சேர்த்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேங்க. நம்ம தனியாக கடையில் போயிட்டு ஒரு ப்ரஷ் வாங்கினாலே 120 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ப்ரஷ்ஷை நான் யூஸ் பண்ண போகிறேங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது கிடையாது. இதிலே வந்து அந்த அதிசய ஹூக்கும் கொடுத்துட்றாங்க, நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நம்ம ஹூக் கொடுத்துட்றாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இதுதான் அந்த ஹூக்கு, அந்த வெயிட்டு தாங்குற மாதிரி ஒரு ஹூக்கும் கொடுத்துட்றாங்க. இந்த ப்ரஷ்ஷு இது வந்து 1 50 ரூபான்னு வருதுங்க. 50 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ளே நம்ம வளைஞ்சி க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இது வாங்கியிருக்கிறேங்க. ஃபஸ்ட் டைம் இது புதுசாக வாங்கும்போது இதை பார்த்துலாம் ரிவ்யூ பண்ணிடும். யூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ 2 பொருள் 100 ரூபா, உண்மையிலே 100 ரூபாய்க்கு வர்த்துன்னு தான் நினைக்கிறேன் நான். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இந்த புக்ஸு 2 செட் ஆஃப் புக்ஸு. இந்த செட் ஆஃப் புக்ஸ் வந்து 131 ரூபாய்க்கும், அடுத்த செட் ஆஃப் புக்ஸ் வந்து 239 ரூபாய்க்கும் வாங்கியிருந்தேங்க. புக்கு படிக்கிறது பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். சைக்காலஜி ஆஃப் மணி, ஆட்டோமிக் ஹேபிட்ஸ், ரிச் டேட் புவர் டேட், இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இதை வந்து பிரிச்சுட்டேன். இது வரும்போதே பார்சல் வந்து ரொம்ப டேமேஜாக வந்தது. உள்ளே எங்கே புக்ஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. பார்சல் தான் டேமேஜாக இருந்தது, உள்ள புக்ஸ் நல்லா தான் இருந்ததுங்க. பையனோட ரூமை காட்டும் போதே தெரிஞ்சிருக்கும் புக்கு எந்த அளவுக்கு விரும்பி படிப்பாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய புக்ஸ் வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் புக்கு வந்து மேலே கட்டி போட்டு வச்சுருக்குறோம். இப்போ படிக்கிற புக்கு மட்டும்தான் வந்து செல்ஃபில் அடுக்கி வச்சுருக்குறாங்க. அடுத்து வந்து இந்த கீபோர்டு மேட் வாங்கியிருந்தேங்க. நம்ம கீபோர்டு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்லிப் ஆகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இது ஆன்டி ஸ்லிப் தாங்க. இதோட விலை வந்து 151 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேங்க. இந்த பொருட்கள் தான் நான் வாங்கின பொருட்கள். எல்லாமே நமக்கு தேவையான பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த பொருளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள் அப்படின்னு பார்த்தா அந்த கபூர் தானி. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அந்த பொருள் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த பொருள் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வாங்கின எல்லாமே அஃபோர்டபுள் ப்ராடக்ட் தாங்க. இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் போட்டிருக்கிறேன், இன்னும் அது எனக்கு டெலிவரி ஆகலைங்க. டெலிவரி ஆனால் அதெல்லாம் என்ன ப்ராடக்ட் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே என்னுடைய தேவைக்காக நான் வாங்கினதுங்க. இதில் எந்த பொருளாவது நீ வாங்கணும்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லைங்களா. அந்த சந்தேகத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள், காமிச்ச பொருட்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.